வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. எங்களுக்கு பணம் கொடுத்த கடன்காரர் என் மீது விசித்திரமான அன்பு வைத்திருந்தார். என் அம்மா மீதும் விசித்திரமான பாசம் வைத்திருந்தார். அடிக்கடி என் அம்மாவை தனிமையில் சந்திப்பார். மாடியில் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. என்னதான் நடக்கிறது என்பதை எட்டி பார்த்தேன். அப்போது அந்த கடன்காரரும் என் அம்மாவும் தனிமையில் இருந்தனர். அதை பார்த்த நான், அவரும் என்னை பார்த்துவிட்டார். உடனே அவர் என்னை அழைத்தார். விளக்கை அணைத்துவிட்டு என்னுடைய அம்மாவையும் என்னையும் ஒரே படிக்கரையில் ஒரே நேரத்தில். என்னுடைய பெயர் கவிதா. எனக்கு 24 வயதாகிறது. நான் கல்லூரி படித்து முடித்துவிட்டு வீட்டில்தான் இருந்தேன். எங்கள் வீட்டில் நானும் அம்மாவும் மட்டும்தான். அப்பா கிடையாது. நாங்கள் சிறுவயதிலிருந்தே கஷ்டப்பட்டுத்தான் குடும்பத்தை நடத்தி வருகிறோம். எங்களுக்கு சொந்தம் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் எங்களை கண்டுகொள்வதில்லை. இப்படி இருக்க என் அம்மா எனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு புரோக்கரிடம் எனது போட்டோவை கொடுத்தார். இப்படி இருக்க புரோக்கரும், பக்கத்து கிராமத்தில் ஒரு மாப்பிள்ளை இருக்கிறார். அவர் பெயர் பிரதாப். அவருக்கு அப்பா அம்மா இருவரும் கிடையாது. ஆனால் அவருக்கு சொந்த வீடு மற்றும் விவசாய நிலங்கள் எல்லாம் இருக்கிறது என்று கூறினார். அவர் அங்கேயேதான் விவசாய நிலத்தை வைத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்க என்னிடம் அவருடைய சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து, ஒரு பெண் இருந்தால் பாருங்கள் என்று புரோக்கரிடம் கூறியதால் அவரும் கவிதாவுடைய அம்மாவிடம் இதை பற்றி கூறினார். பிறகு இருவருக்கும் ஜாதகம் பார்த்து பொருத்தங்கள் சரியாக இருக்கவே திருமண ஏற்பாடுகள் நடந்து திருமண வாழ்க்கை ஆரம்பித்தது. இப்படி இருக்க கவிதாவும் பிரதாப்பும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். திருமணமான பின்பு அவர் கவிதாவை மிகவும் காதலித்தார். இப்படி இருக்க அந்த காதலுக்கு இலக்கணமாய் ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைக்கு ரோஷினி என்ற பெயரை இட்டார்கள். இப்படி இருக்க இவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போகிக் கொண்டிருந்தது. பிரதாப்பிற்கு தன்னுடைய விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் அக்கம் பக்கத்தில் நிறைய கடன் வாங்கி செலவு செய்ய ஆரம்பித்தார். அந்த பணத்தில் சிலவற்றை மட்டும் மீண்டும் விவசாயத்தில் போட்டும் அவருக்கு சுத்தமாக லாபம் எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் மீண்டும் அவருக்கு அதிக கடனானது. கடன்காரர்கள் வந்து வீட்டில் நிற்பது, தன் மனைவி மற்றும் மகள் முன்பு தன்னை தவறாக முறையில் பேசுவது வழக்கமாகிக் கொண்டிருந்தது. இதனால் கவிதாவிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. இதை தாங்க முடியாத பிரதாப் ஒரு கட்டத்தில் மன அழுத்தம் அதிகமாக தன் வீட்டில் தூக்கு போட்டு இறந்து போனார். பிரதாப் இறக்கும்போது ரோஷினிக்கு 13 வயதுதான் ஆகிறது. அவர் இறந்து போகும்போது ரோஷினி பெரிய மகளாகவும் ஆகிவிட்டாள். பிறகு குடும்பத்தை வழிநடத்தும் சுமை கவிதாவின் தலையில் விழுந்தது. அவள் வேலைக்கு போகும் பணத்தில் தன் மகளுக்கு மட்டுமே சாப்பாடு போட்டாலே தவிர அவரால் தன் கணவன் வாங்கிய கடனை கடைசி வரை செலுத்த முடியவில்லை. பிரதாப் வாங்கி வைத்த கடன் தொகை 15 லட்சத்திற்கு மேல் இருக்கிறது. அப்படியிருந்தும் கவிதா தன் சம்பாத்தியத்தில் தன்னால் எவ்வளவு கடன் அடைக்க முடிகிறதோ அவ்வளவு கடனையும் தன்னுடைய கணவனின் அன்புக்காக அடைக்க முயற்சி செய்தாள். ஆனாலும் அவளால் கடனை முழுமையாக அடைக்க முடியவில்லை. பிரதாப்பிடம் கடன் கொடுத்தவர்கள் நாளை 5 பேர் இருக்கிறார்கள். அவர்களில் 2-3 பேர், சரி, கணவனில்லாமல் கடனை அடைக்கிறாள், நாம் கொடுக்கும்போது வாங்கிக் கொள்ளலாம் என்று பேசிக்கொள்வார்கள். ஆனால் சில பேர் எவ்வளவுதான் கஷ்டத்தை சொன்னாலும் என் பணம் வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்பார்கள். அதில் என் கணவன் குறிப்பாக சிவனேசன் என்ற ஒருவரிடம் 10 லட்சத்திற்கு மேல் கடன் வாங்கியிருக்கிறார். அவர் அதே கிராமத்தை சேர்ந்தவர். அவருக்கு வயது 58. அவருக்கும் திருமணமாகிவிட்டது. அவருடைய மனைவி, மகன், மகள் ஆகியோர் டவுனில் இருக்கிறார்கள். இவர் மட்டும் தன் தொழிலுக்காக இந்த கிராமத்திலேயே தங்கியுள்ளார். அவர் அந்த கிராமத்தில் செல்வாக்கு நிறைந்த ஆளாயிருந்தார். அவருக்கு நிறைய சொத்துக்களும் நிறைய பணமும் இருக்கிறது. அவர் கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதற்காக கவிதா வீட்டிற்கு அடிக்கடி வந்து போவதும் திரும்ப வருவதுமாக இருந்தார். இப்படி இருக்க கவிதா எவ்வளவோ வேலைக்குச் சென்று கடனை அடைக்க முயற்சித்தும் அவளால் அடைக்க முடியவில்லை. கவிதாவும், நம்மால் எவ்வளவு முயன்றாலும் இந்த கடனை அடைக்க முடியாது என்று ஒரு கட்டத்தில் நினைத்தாள். இப்படியெல்லாம் இருக்க சிவனேசனுக்கும் கவிதா மேல் ஒரு தனிப்பட்ட ஆசை இருந்தது. சிவனேசன் கவிதாவின் வீட்டிற்கு போகும்போதெல்லாம் கவிதாவின் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டே இருப்பான். கவிதா, சிவனேசன் நம்மில் ஆசைப்படுகிறார். இவருடன் நாம் தனிமையில் இருந்தால் நாம் கொடுக்க வேண்டிய பணத்தை அவன் திரும்ப கேட்க மாட்டான் என்று நினைத்தாள்.
நாமும் குடும்பத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாளிக்கலாம். இந்த கடன் தொல்லையிலிருந்து எப்படியாவது தப்பிவிடலாம் என முடிவு செய்து சிவநேசனுடன் கவிதா தனிமையில் இருக்க முடிவு செய்தாள். இப்படியெல்லாம் இருக்க சிவநேசன் போகும்போதும் வரும்போதும் அவனுடன் சிரித்துப் பேசுவது போன்ற நடவடிக்கைகளின் மூலம் ஒரு கட்டத்தில் இருவரும் தனிமையில் இருக்க ஆரம்பித்தனர். சிவநேசனும் அடிக்கடி கவிதா வீட்டிற்குப் போவதும் வருவதும் தனிமையில் இருப்பதுமாக அடிக்கடி இருந்தான். கவிதாவின் வீடு அந்த கிராமத்தில் தொடக்கத்தில் கடைசியில் தனியாக இருந்தது. கவிதா தன் மகள் ரோஷினி கல்லூரிக்குச் செல்வதும் சிவநேசரை வரவைத்து அவருடன் தனிமையிலிருந்து வந்தாள். அது மட்டுமில்லாமல் அவரிடம் மேற்கொண்டு பணத்தையும் வாங்க ஆரம்பித்தாள். சிவநேசனும் கவிதாவின் அழகில் மயங்கி அவள் கேட்கும்போதெல்லாம் பணத்தை கொடுத்து கொண்டே இருந்தான். இப்படியே நாட்கள் போபோக ஒரு நாள் மாலை நேரத்தில் ரோஷினி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தாள். அப்படி இருக்கும்போது வீடு உள்பக்கமாக தாழ்பாள் போட்டிருந்தது. ரோஷினியும் வீட்டிற்கு வெளியே நின்று தன்னுடைய அம்மாவை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாள். வீட்டின் கதவையும் தட்டி பார்த்தாள். ஆனால் கவிதாவிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை. வீட்டின் பின்புறத்தில் ஒரு ஜன்னல் இருந்தது. அந்த வழியாக அம்மா வீட்டின் உள்ளே இருக்கிறாரா என்று பார்க்க ரோஷினி அங்கே சென்றாள். அப்படி பார்த்தபோது சிவநேசனும் கவிதாவும் ஒன்றாக கட்டிலில் தனிமையில் இருந்தனர். அதை பார்த்து ரோஷினி அதிர்ச்சியானாள். சிவநேசனும் கவிதாவும் தனிமையில் இருந்ததை பார்த்த ரோஷினிக்கு தன் மனதில் ஒரு சலனம் ஏற்பட்டது. அதை வெகுநேரம் பார்த்த பின்பு எதுவும் தெரியாதது போல மீண்டும் தன் வீட்டின் கதவு முன்னால் வந்து கதவை தட்டினாள். அப்போது எதுவுமே தெரியாதது போல சிவநேசனும் கவிதாவும் வீட்டின் கதவை திறந்து ரோஷினியிடம் பேசினார்கள். ரோஷினியும் எதுவுமே தெரியாதது போல இருந்துவிட்டாள். இப்படியெல்லாம் இருக்க இரவு தூங்கும்போது ரோஷினிக்கு தூக்கமே வரவில்லை. தன் அம்மாவும் சிவநேசனும் தனிமையில் இருந்த அந்த காட்சிதான் அவளுக்கு நினைவு வந்தது. அதேபோல் மறுநாள் காலையில் எப்போதும் போல கல்லூரிக்கு போனபோதும் நேற்று பார்த்த அந்த காட்சி மட்டும்தான் அவள் கண்முன்னே வந்தது. இதை நினைத்து கொண்டே இருக்க அவள் மனதிலும் தவறான எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. அடுத்த நாள் மாலை மீண்டும் பள்ளி விட்டு கல்லூரி விட்டு ரோஷினி வீட்டிற்குச் சென்றாள். அப்போது சிவநேசன் அங்கு வந்து ரோஷினிக்குச் சாப்பிடுவதற்குத் தேவையான அனைத்தையும் வாங்கி வந்து கொடுத்தான். சிவநேசன் கவிதா வீட்டில் அமர்ந்து டிவியை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ரோஷினி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். இப்படியெல்லாம் இருக்க அன்று இரவு ரோஷினிக்கு கவிதா சாப்பாட்டை கொடுத்து தூங்கச் சொன்னாள். ரோஷினியும் சாப்பிட்டுவிட்டு தன் அறைக்குச் சென்றாள். பிறகு கவிதாவும் சிவநேசனும் சேர்ந்து ஒன்றாக தனிமையில் இருக்க ஆரம்பித்தார்கள். இதை தூங்குவது போல பார்த்து கொண்டிருந்த ரோஷினிக்கு இவர்கள் செய்வது அனைத்தும் தெரிந்துவிட்டது. ரோஷினி அவர்கள் ஒன்றாக இருப்பதை மீண்டும் பார்க்க வேண்டும் என முடிவு செய்தாள். ரோஷினி அந்த வீட்டின் கதவை திறந்து மீண்டும் அதே ஜன்னலுக்குச் சென்று தன் அம்மாவும் சிவநேசனும் தனிமையில் இருப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். இப்படியே போக தொடர்ந்து தன் அம்மாவும் சிவநேசனும் தனிமையில் இருப்பதை பார்த்து கொண்டே இருந்தாள். நாட்கள் போக போக ரோஷினி சிவநேசன் தன் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அவனை பார்த்து சிரிப்பதும் அவனுடன் பேசுவதுமாக இருந்தாள். ரோஷினிக்கும் சிவநேசனுடன் தனிமையில் இருக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. தன் சின்ன வயதில் தன் அம்மாவும் சிவநேசனும் இப்படி இருந்ததை பார்த்து அவளுக்கும் அந்த எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. அது ஒரு புதுவிதமான அனுபவத்தை அவளுக்கு தந்தது. அந்த உணர்வுகளுக்கு ரோஷினி அடிமையானாள். இப்படி ரோஷினி சிவநேசனுடன் சிரித்து பேசினாலும் அவன் இவள் சின்ன பொண்ணு என்பதால் அவளை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. தான் உறவை கவிதாவுடன் மட்டுமே வைத்திருந்தான். இப்படியெல்லாம் போக ஒருநாள் கவிதாவும் சிவநேசனும் ஒன்றாக இருக்கும்போது வழக்கம் போல ரோஷினி அதை பார்த்து கொண்டிருக்க அவள் பார்த்து கொண்டிருப்பதை சிவநேசனும் பார்த்துவிட்டான். அதையெல்லாம் பார்த்து அவனுக்கு அதிர்ச்சியானது. ஆனாலும் அவன் கண்டுகொள்ளாமல் இருப்பது போல கவிதாவுடனே தனிமையிலிருந்தான். சிவநேசன் ரோஷினி அப்படி பார்த்தவுடன் ஒருவேளை ரோஷினிக்கும் நம்மேலே ஆசை இருக்கலோ, அதனால்தான் இப்படி ஒதுங்கி நம்மளை பார்த்து கொண்டிருப்பாளோ என்று நினைத்தான். இப்படியெல்லாம் போக ரோஷினியுடனும் தனிமையில் இருக்க வேண்டும் என்று சிவநேசன் நினைத்தான். ரோஷினிக்கு விடுமுறை நாள் என்று கவிதாவின் வீட்டிற்கு சிவநேசன் சென்று கவிதாவிற்கு பணம் கொடுத்து, "நீ உனக்கு தேவையான துணிகளை வாங்கிக்கொள்" என்று கூறினான். அப்போது கவிதா தன் மகள் ரோஷினியை அழைக்க அவள், "எனக்கு வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கிறேன்" என்று தன் அம்மாவிடம் கூறினாள். "சரி"
என்று கவிதாவும் கிளம்பிவிட்டாள். இப்படியே போக சிவநேசன் ரோஷினியின் பக்கத்தில் அமர்ந்து அவளை பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் ரோஷினி அவனுக்கு எதிர்த்து எதுவும் பேசவில்லை. அமைதியாக அப்படியே அமர்ந்திருந்தாள். அவள் சின்ன பெண், கல்லூரி படித்த பெண் என்பதால் நல்லது எது கெட்டது எது என்று கூட அவளுக்கு தெரியாது. ஆனால் இதுபோல தாமும் இருக்க வேண்டும் என அவள் மனதில் இருந்திருக்கலாம். சிவனேஷரும் கை வைப்பதற்கு எதுவுமே சொல்லாமல் இருந்த ரோஷினியுடன் தனிமையில் இருக்க ஆரம்பித்தான். பிறகு ரோஷினியும் அவனுக்கு பலியானாள். இப்படி கவிதா வீட்டிலில்லாத சமயம் பார்த்து அடிக்கடி ரோஷினியுடன் தனிமையில் இருக்க ஆரம்பித்தான். இப்படியே நாட்கள் போக போக ரோஷினிக்கு படிப்பில் உள்ள ஆர்வம் குறைய ஆரம்பித்து அடிக்கடி பள்ளிக்குச் செல்லாமல் கல்லூரிக்குச் செல்லாமல் வீட்டிலேயே இருந்தாள். இதை யோசித்துப் பார்த்த கவிதா, நம்முடைய பொண்ணு முன்பு மாதிரி கல்லூரிக்குச் செல்வதில்லை, மதிப்பெண்கள் எல்லாம் குறைஞ்சிருச்சு, அவள் படிப்பில் ஆர்வம் செலுத்தாமல் என்ன செய்கிறாள் என்பதை கண்காணிக்க ஆரம்பித்தாள். ஆனாலும் தன் மகளுக்கு என்ன ஆச்சு என்று கவிதாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படியே 3 மாதங்கள் கழிந்தன. சிவனேசன் கவிதாவுடனும் கவிதா இல்லாத நேரத்தில் அவள் மகளுடனும் தனிமையில் இருக்க ஆரம்பித்தான். ஒருநாள் சிவனேசன் வழக்கம் போல, எனக்கு கறி சமைத்துக் கொடு என்று பணம் கொடுத்து அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கவிதாவை வாங்கி வரச் சொன்னான். அவளும் சரி என்று சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பிச் சென்றாள். அவள் சென்றதும் வழக்கம் போல சிவனேசன் ரோஷினியிடம் தனிமையில் இருக்க ஆரம்பித்தான். கடைக்குச் சென்ற கவிதா கைப்பையை மறந்து அதை எடுப்பதற்காக மீண்டும் வீட்டிற்குச் சென்றாள். அப்போது சிவனேசனும் ரோஷினியும் தன் அறையில் தனிமையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள். உடனே அந்த அறைக்குச் சென்று சிவனேசனை திட்ட ஆரம்பித்தாள். அவனை அந்த வீட்டிலிருந்து வெளியே போகச் சொன்னாள். உடனே கவிதா இப்படி பேசியதைக் கண்டு கோபப்பட்ட சிவனேசன் அந்த வீட்டிலிருந்து வெளியே சென்றான். உடனே கவிதா தன் மகளை பார்த்து, உனக்கு என்னாச்சு? அவன் இப்படி உன்னை செய்யும்போது நீ என்னிடம் சொல்லவே வேண்டியதுதானே என்று அழுது கொண்டே மகளிடம் கூறினாள். இப்படி இருக்க ரோஷினி எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். இப்படியே 1 வாரம் கழித்து சிவனேசன் மீண்டும் கவிதாவின் வீட்டிற்கு வந்தான். நான் இதுவரைக்கும் உனக்கு 12 லட்சம் பணம் கொடுத்துள்ளேன், அதை எனக்கு திரும்பக் கொடு. நான் இந்த வீட்டிற்கு வரமாட்டேன் என்று கூறினான். ஆனால் என்னிடம் பணம் கிடையாது என்று கவிதா கூறினாள். சிவனேசன், எனக்கு உன் மகளை பிடிச்சிருக்கு, நான் உன் மகளுடன் அந்த மாதிரி இருக்க ஆசைப்படுகிறேன், நீ எனக்கு இடைஞ்சலாக வரக்கூடாது, அதுக்கு உனக்கு சம்மதம்னா நான் இந்த பணத்தை திரும்ப கேட்க மாட்டேன், நான் இந்த வீட்டிற்கு எப்போதும் போல வருவதும் போவதுமாக இருப்பேன், அப்படி இல்லைனா நான் கொடுத்த பணத்தை நீ நாளைக்கு எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவளை மிரட்டினான். என்ன செய்வதென்றே தெரியாமல் அவளும் முழித்துக் கொண்டிருக்க, இப்படியே 1 வாரம் போக தன் மகளை அவனிடம் ஒப்படைக்க கவிதா ஒரு மோசமான முடிவை எடுத்தாள். மீண்டும் சிவனேசன் வர கவிதா அவனிடம் எவ்வளவோ சொல்லிப் பார்த்தாள். நீ என்ன வேணும்னாலும் பயன்படுத்திக்கோ, ஆனால் என் மகளை விட்டுவிடு, என்னை என்ன வேணாவேனும் செய்து கொண்டு உன் கடனை கழித்துக்கொள் என்று எவ்வளவோ சொல்லிப் பார்த்தாள். ஆனால் சிவனேசன் அதை கேட்காமல் கவிதா இருக்கும்போதே அவன் ரோஷினி அறைக்குள் சென்றான். பிறகு அவளுடன் தனிமையில் இருக்க ஆரம்பித்தான். இப்படியெல்லாம் போக ரோஷினியிடம் போக போக அவன் மிருகத்தனமாக நடக்க ஆரம்பித்தான். இதை ரோஷினி விரும்பாததால் அவளை வற்புறுத்தி எப்படியெல்லாமோ செய்ய ஆரம்பித்தான். இப்படியே நாட்கள் கழிய கவிதாவையும் ரோஷினியையும் அதிகமாக துன்புறுத்தி பயன்படுத்த ஆரம்பித்தான். இந்த துன்புறுத்தலை அவரவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிறகு இருவரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தார்கள். இதிலிருந்து வெளியே வர நாம் தான் ஏதாவது செய்ய வேண்டும். காவல் நிலையத்திற்குச் சென்றால் கண்டிப்பாக சிவனேசன் பணம் கொடுத்து அதை சரி செய்து விடுவான். அப்படி இல்லன்னா உன்னை இப்படி செய்ததற்கு என்னையும் ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவார்கள். இதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. நாம் இருவரும் சேர்ந்து அவனை கொலை செய்துவிடலாம். அப்படி செய்தால் மட்டுமே நாம் அவனிடம் பணம் கொடுக்க வேண்டியதை திருப்பிக் கொடுக்காமல் தப்பிக்கலாம். இவனுடைய இந்த துன்புறுத்தலும் நமக்கு இருக்காது. அம்மா மகள் இருவரும் சேர்ந்து பேசி சிவனேசனை கொலை செய்ய முடிவெடுத்தார்கள். இப்படியே நாட்கள் போக எப்போதும் போல சிவனேசன் கவிதாவின் வீட்டிற்குச் சென்றான். அப்போது கவிதா சிவனேசன் வரும்போது அவன் தலையில் பலமாக கம்பியை எடுத்து தாக்கினாள். அவன் அங்கேயே மயங்கி விழுந்தான். பிறகு ரோஷினியும் கவிதாவும் சேர்ந்து ஒரு சால்வை வைத்து அவன் கழுத்தை நெரித்து கொலை செய்தனர். இப்படி இருக்க
சிவனேசரின் பிணத்தை அங்கிருந்து எப்படியாவது எடுத்துச் செல்ல வேண்டும் என்று மிகவும் கஷ்டப்பட்டு எடுத்துச் சென்று பக்கத்திலுள்ள ஒரு குளத்தில் போட்டுவிட்டார்கள். கொஞ்சம் நாட்கள் செல்ல விடியற்காலை நேரத்தில் அந்த வழியாகச் சென்ற ஒருவர் சிவனேசரின் பிணத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். பின்பு அதை காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்தினார். பிறகு காவலர்கள் எல்லா கோணத்திலும் விசாரிக்க ஆரம்பித்தனர். ஊரிலுள்ள சிலர் சிவனேசருக்கும் கவிதாவிற்கும் பழக்கம் இருக்கிறது என தெரியப்படுத்தினர். அவன் அடிக்கடி அந்த வீட்டிற்குச் சென்று வருவான் என ஊர் மக்கள் அனைவரும் சொன்னார்கள். உடனே அவர்கள் கவிதாவின் வீட்டிற்குச் சென்று கவிதாவை விசாரிக்க ஆரம்பித்தார்கள். கவிதா, அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். அவருக்கும் எனக்கும் பழக்கம் இருந்தது உண்மைதான். ஆனால் அவர் இறந்து போனதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட காவலர்களும் கவிதாவை விட்டுச் சென்று விட்டார்கள். பிறகு சிவனேசனுடைய போன் எங்கிருந்தது என ஆராய்ந்ததில் அது கடைசியாக கவிதாவின் வீட்டில்தான் இருந்தது. அதுபோலவே கவிதாவிற்குத்தான் கடைசியாக போன் செய்திருந்தான். இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது கவிதாவை கைது செய்தனர். ஆனாலும் கவிதா உண்மையைச் சொல்லவே இல்லை. பிறகு ரோஷினியை விசாரித்த காவல்துறை சிறிய பொண்ணு என்பதால் கொஞ்சம் மிரட்டி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ரோஷினியும் பயந்து போய் எல்லா உண்மையையும் சொன்னாள். தனக்கும் தன் அம்மாவிற்கும் நடந்த கொடுமைகள் அனைத்தையும் காவல்துறையினரிடம் கூறினாள். ரோஷினி உண்மையைச் சொன்னதால் கவிதாவும் வேறு வழியில்லாமல் உண்மையை ஒப்புக்கொண்டாள். இப்படியெல்லாம் போக காவலர்கள் அவர்களை சிறைக்கு அனுப்பினார்கள். சிவனேசன் ஒரு சின்ன பொண்ணு மனதில் நஞ்சை விதைத்து அவளை நாசம் செய்ததால் கவிதாவிற்கு குறைந்தபட்ச தண்டனையாக 3 வருட சிறை தண்டனையும் வழங்கியது. இந்த அனைத்து தப்புக்கும் காரணம் கவிதாதான். தன் மகளுக்கு எவ்வளவு